நான் இந்த லோகத்தில் புது வழிமுறையை ஆரம்பித்துள்ளேன். அதற்கு பெயர் சுயம்வரம். சுயம்வரம் புது வார்த்தையாக இருக்கிறது. சுயம்வரம் என்றால் தான் மணமுடிக்கும் தன் மணவாளனை தானே தேர்ந்தெடுக்கும் அதிகாரத்தை அந்த பெண்ணிற்கே கொடுப்பது. ஒரு பெண்ணை மணமுடிக்க பல ஆண்கள் விரும்பும் போது முடிவெடுக்கும் உரிமையை பெண்ணிடமே கொடுப்பது சுயம்வரம். நாங்கள் எந்த விதத்தில் குறைந்து விட்டோம்? அந்த முடிவை நாங்கள் ஏன் எடுக்கக்கூடாது? தனக்கு பொருத்தமான துணையை அந்த பெண்ணே சுயமாக தீர்மானித்துக் கொள்வதுதான் நல்லது. தேவியின் முன்னால் வாருங்கள், உங்களுடைய விசேஷ குணங்களை சொல்லுங்கள். அதை கேட்கும் தேவிக்கு எவரை பிடிக்கிறதோ அவரின் கழுத்தில் பூமாலையை போடுவார். அந்த மகா புருஷனுடன் தேவியின் திருமணம் நடக்கும். இந்த சுயம்வரத்திற்கு உங்கள் அனைவருக்கும் சம்மதம் தானே? சம்மதிக்கிறோம். சுயம்வரம் நடக்கட்டும். நடக்கட்டும், 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 நடக்கட்டும். எங்கே என் சுவாமி? ஏன் தேவர்கள் வரிசையில் அமரவில்லை? அசுரர்களே, தேவி லக்ஷ்மிக்கு அறிமுகப்படுத்திக் கொள்ளுங்கள். லக்ஷ்மி, அரக்கர்களின் மாவீரன் நான். என்னை மணமுடித்துக் கொள். நான் பலிராஜா, அசுரகுல சக்கரவர்த்தி. முதலில் தேவலோகத்தை வென்ற மகா பலசாலி. தேவி, நான் அரக்கன் ராகு. நொடியில் எந்த லோகத்திற்கும் செல்லக்கூடிய மாயாவி. நான் கம்மாசுரன். என் பெயரை கேட்டாலே இந்த பூமண்டலமே அதிரும். யாரிடமும் இதுவரை தோற்றதில்லை. அசுரர்களின் வரிசை முடிந்து விட்டது. இப்போது தேவர்களின் வரிசை. தேவி விருப்பப்பட்டால் அவர்களில் ஒருவரை தேர்ந்தெடுக்கலாம். நான் யாரை தேர்ந்தெடுக்க வேண்டுமோ அவர் ஏன் என் கண்களுக்கு தெரியவில்லை? सहस्रशीर्षा
இவர் மகாவிஷ்ணு, மகா புருஷர், சங்கு சக்கரதாரி. எவராலும் இவரை தோற்கடிக்க முடியாது. இவரை வெல்ல பார்த்த அனைவரும் தோல்வியை பரிசாக பெற்றவர்கள். இவர் பக்தர்களை விரும்புபவர். பக்தர்களுக்கு ஒரு ஆபத்து என்றால் இந்த ஜெகத் ரட்சகர் உடனே வந்து விடுவார். பக்தர்கள் கேட்டுக்கொண்ட ஒரே காரணத்திற்காக ரத்தம் வடியும் முதுகில் வலியை பொறுத்துக் கொண்டு மந்தார மலையை சுமந்து சமுத்திர கடைதலை நடத்தி தருபவர். பக்திக்கு அடிமை இந்த பரம புருஷர். அன்பே வடிவானவர் இந்த பரந்தாமன். மகாவிஷ்ணு, தேவோத்தமா, கருட வாகனா, சக்கரதாரியே, தேவாசுரர்களே, சுயம்வரத்தில் தேவி மகாவிஷ்ணுவை தன் வரனாக தேர்ந்தெடுத்திருக்கிறார். இந்த திவ்ய தம்பதியருக்கு நாம் அனைவரும் சேர்ந்து வாழ்த்து சொல்லுவோம். இல்லை, 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 இல்லை. இந்த சுயம்வரத்தின் முடிவை ஏற்றுக்கொள்ள மாட்டேன். யார் அதிக பலசாலியோ அவரையே தேவி தேர்ந்தெடுக்க வேண்டும். எங்களுக்கு பிடித்தவரை நாங்கள் தான் தேர்ந்தெடுப்போம். அதுவே அசுரர்களின் வழிமுறை. என் சக்தியால் தேவியை தூக்கிச் செல்லப் போகிறேன். இதை தடுக்க யார் வந்தாலும் அவர்களை என் ஆயுதத்தால் சின்ன பின்னம் செய்வேன். என்னை தடுக்கும் சக்தி யாருக்கு இருக்கிறது? वासुदेवाय धीमहि पद्मनाभाय धीमहि तन्नो विष्णु प्रचोदयात्। வேண்டாம், வேண்டாம், என்னை கொன்று விடாதே. என்னை மன்னித்து விடு. எந்த பெண்ணையும் கட்டாயப்படுத்த மாட்டேன். என்னை காப்பாற்று.
கையில் அமிர்தத்துடன் தன்வந்திரியே வந்து விட்டார். ஆஹா, அமிர்தம் கிடைத்து விட்டது. அமிர்தம் கிடைத்து விட்டது. கொண்டு வந்து விட்டார். ஆஹா. அமிர்தம். இது அநியாயம், அக்கிரமம். அந்த அசுரன் ராகு அமிர்த கலசத்தை களவாடி செல்கிறான். நாம் ஏமாந்து விட்டோம், நாம் ஏமாந்து விட்டோம். எங்களுக்காக கூர்மமாக மாறி மந்தார மலையை சுமக்கும் மகாவிஷ்ணுவே, உங்கள் அன்புக்குரிய தேவர்கள் இப்போது ஏமாந்து நிற்கிறோம். பக்தவத்சலா, எங்கள் குரல் கேட்டு வெளியே வாருங்கள். எங்களை இந்த கஷ்டத்தில் இருந்து காத்து ரட்சியுங்கள். புருஷோத்தமா, கஷ்டப்பட்டு அமிர்தத்தை கடைந்து எடுத்தது வீணாக போய்விடுமோ என்ற அச்சம் ஏற்பட்டிருக்கிறது. அசுரர்களோ அமிர்த கலசத்தை திருடிச் சென்று விட்டார்கள் பிரபு. பிரபு, வரத்தின் பலத்தால் சொர்க்கலோகத்தை கைப்பற்றிய அசுரர்கள் கர்ப்பம் பிடித்து திரிகிறார்கள். அதோடு அமரத்துவமும் அடைந்து விட்டால் இந்த தேவலோகம் அவர்களுக்கு ஒரு விளையாட்டு பொருளாகிவிடும். இந்திரா, கவலை வேண்டாம். நல்ல எண்ணம் இருக்கும் இடம்தான் சொர்க்கம். அது என்றும் அசுரர்கள் வசமே தங்கிவிடாது. உங்கள் கையை விட்டு போன சொர்க்கலோகம் உங்களிடம் வரும். வரத்தின் பலத்தால் உங்களை அடிக்கடி தொந்தரவு செய்யும் அசுரர்களுக்கு எதிராக அமிர்தம் உங்களை காக்கும் என்று நினைத்ததாலே சமுத்திர கடைதலை நான் நடத்தினேன். இப்பொழுது அமிர்தம் அசுரர்கள் கையில் இருந்தாலும் அதனுடைய பலன் உங்களுக்கே கிடைக்கும். வருத்தம் வேண்டாம். என் பிரபு பக்தர்களின் கோரிக்கையை நிறைவேற்றுவதால் தான் அவரை எல்லோரும் பக்தவச்சலா என்று புகழ் மாலை சூட்டுகிறார்கள். இன்று நமக்கு சந்தோஷமான நாள். எல்லோரும் அருந்துங்கள், அருந்துங்கள். அமரத்துவம் அடைந்த பின் நாம் தேவர்களை முதலில் கொல்ல வேண்டும். சரியாக கூறினார். அமரத்துவம் அடைந்த பின்பு நமக்கு சஞ்சீவினியும் தேவையில்லை, சுக்ராச்சாரியாரும் தேவையில்லை.
ஏனென்றால் நமக்கு இறப்பே இல்லை. ராகு, அமிர்த கலசத்தை என்னிடம் கொடு. கொடு அதை. முதலில் நான் தான் குடிப்பேன். ஏய், என்னை முதலில் குடிக்க விடுங்கள். இது அமிர்தமா இல்லையா என்று நான் சோதித்து பார்க்கிறேன். ஏய், நீ என்ன சோதிப்பது? நான் முதலில் குடிக்கிறேன், அதன் பின் நீ என்னை கொல். நான் உயிர் படைத்தால் இது அமிர்தம். நான் தான் முதலில் குடிப்பேன். நகருங்கள். நான் குடிக்கிறேன். நான் தான் குடிப்பேன். இதை பறித்து வந்தது நான் தான் முதலில் குடிப்பேன். ஏ ராகு, நான் சம்மதம் சொல்லவில்லை என்றால் சமுத்திர கடைதல் நடந்தே இருக்காது, அமிர்தமும் வந்திருக்காது. அந்த கலசத்தை என்னிடம் கொடு. தரமாட்டேன். நான் தான் முதலில் குடிப்பேன். ஏய் மடையா, நான் தான் அசுரர்களின் ராஜா. நான் தான் முதலில் குடிக்க வேண்டும். கொடு. முடியாது.